ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் சேனல். பாக்குறான இருக்க சதீஷோட வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து ஒன் டே ட்ரிப்பா எங்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆந்திரால இருக்கக்கூடிய புலிகேட் பேர்ட் சேஞ்சுரிக்கும் செகண்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய புலிகேட் லேக்கு தான் போறேன். சென்னையில இருக்கிறதுனால புலிகேட் லேக் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். ஆனா ஆந்திரால இருக்கக்கூடிய பேர்ட் சேஞ்சுரி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இந்த பேர்ட் சேஞ்சுரி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபேமிலியோட வரலாமா, இது எப்போ வந்தா பெட்டரா இருக்கும், இந்த இடம் வந்து சேஃப்டி வைஸ் எப்படி இருக்கும் சொல்லி நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள மெயினான ஏரியாவில் போய் நான் விசிட் பண்ணிடுறேன், வாங்க. பாத்தீங்கன்னா நல்லூர் டோல்கேட்ல இருக்கிறோம். இப்போ இங்க இருந்தா நம்ம டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ எக்ஸாக்டா டைம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இப்போ இங்க இருந்து நம்ம புலிகேட் லேக் போறதுக்கு வந்து ஒரு 56 கிலோமீட்டர் 1 ஹவர்னாச்சும் ஆகும். அதே புலிகேட் பேர்ட் சேஞ்சுரி வந்து ஆந்திரா பக்கத்தில் இருக்குது, அது 77 கிலோமீட்டர், அது வந்து 1.5 ஹவர் கிட்ட டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய புலிகேட் பேர்ட் சேஞ்சுரிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம விசிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலிகேட் லேக்கை வந்து விசிட் பண்ணலாம். இப்போ இந்த 2 இடமும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் அது சுற்றி உள்ள ஏதாச்சும் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நம்ம இங்கேருந்து ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எந்த ரூட் வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கும்படி தடா, இந்த ரூட் தான் நம்ம எடுக்க போகிறோம். வாங்க நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே பேசலாம். இப்போ டைம் எக்ஸாக்டா 9 மணி ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி ஆந்திராவில் கூடிய புலிகேட் பேர்ட் சேஞ்சுரி கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்லைன்ல சொல்லணும்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. இந்த இடத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஃப்ரீ என்ட்ரி தான் போலகுது. நம்ம வந்து சும்மா நடந்து போய் நம்ம பறவைலாம் பார்க்க முடியாது, கண்டிப்பா வெஹிக்கிள் எடுத்து தான் போனோம். ஒரு ஆஃப் ரோடு போகுது, இது எங்க போகுதுன்னு தெரியல, ஆனா போய்கிட்டே இருக்குது. இந்த இடம் பார்க்கறதுக்கு தனுஷ்கோடியில 2 பக்கம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நடுவில் மட்டும் ரோடு போவோம், அதே சேம் கான்செப்ட்ல இருக்குது. இந்த இடம் பாருங்க, 2 சைடும் தண்ணி தான். இப்போ நான் வந்த டைம்ல வந்து எங்கேயுமே பறவை எதுவுமே கண்ணில் படல, ஆனா வரவில்லை 2-3 பட்டுது கண்ணில். அதோட இந்த இடம் வந்து மெயின் இடத்துக்கு வந்துட்டு பிறகு இங்க பறவையே காணோம். ஆனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய லேக்கு, அது பார்க்கறதுக்கு செம்ம பிரம்மாண்டமா இருக்குது. நீங்க சப்போஸ் நடந்தெல்லாம் வர முடியாது, நீங்க காரோ இல்லை பைக்கோ கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு இருக்கும், இந்த ரோட்ல அப்படியே போயிட்டே இருந்தேன்னா அங்கங்க கண்ணில் படுற பறவைலாம் நீங்க பாத்துக்கலாம். அதுவும் இந்த சீசன் டைம் தான், சீசன் முடிகிற டைம் தான். ஏன்னா மார்ச் மாசம் க்ளோஸ் ஆயிடும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைம்ல தான், இந்த சீசன்ல தான் இந்த பறவைலாம் பார்க்க முடியுமா. நான் சீசன் எண்டில் வந்துட்டேன், மார்ச் எண்டில் வந்தனால இங்க எதுவுமே கண்ணில் படல. ஆனா இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. இது நேரா எங்க போய் முடியுது பாத்தீங்கன்னா, பீச்ல தான் போவோமா. பீச்சுக்கும் இது ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்குது இந்த இடத்துல. பார்க்கறதுக்கு உங்களுக்கே ஒரு தீவு மாரி இருக்கும். அது பாருங்க, ஃபுல்லா தண்ணி, எல்லாமே தீவு மாரி தான் இருக்குது. இங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வில்லேஜ் கிட்ட இருக்குது இந்த புலிகேட்டை சுத்தி. இப்போ ஆந்திரால இருக்கக்கூடிய இந்த புலிகேட் பேர்ட் சேஞ்சுரி வந்து எனக்கு தெரிஞ்சு வேடந்தாங்கல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். எனக்கு கிட்டே பறவை பார்க்குற மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா என் கண்ணில் ஒரு பறவை காணோம். இல்லை நான் தப்பான லொக்கேஷன்ல நிற்கிறேன்னா தெரியல. ஆனா இந்த இடம் தான் சொன்னாங்க, இந்த இடம் தான் லொக்கேஷன்ல இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து புலிகேட் பேர்ட் சேஞ்சுரி ஆந்திரான்னு போட்டிருக்குது, அதான் ஆஃபீஸு. ஆனா இங்க எங்க பறவை பார்க்குறதுன்னு தெரியல. சரி, நம்ம கொஞ்ச நேரம் உள்ள போய் பார்ப்போம். கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட.
living in sin so long, all the feels are gone. Fella stopped me on the street last night. இந்த இடத்த டோட்டலா பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப செம்ம சூப்பரா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பறவை கூட கண்ணில் படல. சீசன் முடிஞ்ச பிறகு நான் வந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு பறவை கூட கண்ணில் படல. ஏதோ 1-2 தெரியுது. ஆனா அது ரொம்ப லாங்கா இருக்குது. இதுக்கு நம்ம வேடந்தாங்களே பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் பரவாயில்ல பக்கத்துல இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்ட் சான்ச்சுரினா அது புலிகேட் தான் சொல்கிறாங்க. உண்மையிலே மேபி இருக்கலாம். ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் நான் வந்திருந்தேன்னா இந்த பறவைலாம் நிறைய பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்த டைமில் வந்து ஒரு பறவை கூட படல. அதேமாரி நம்ம கொஞ்சம் தூரம் லாங்காக போனால் நம்மளை இஸ்ரோட ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய அந்த இடம் வந்தது. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இத்தனை நாள் இந்த இடம் இங்கே தான் இருக்குதான்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறோன்னா நான் பெங்களூர் டெல்லி இந்த சைடில் தான் நினச்சிருந்தேன். ஆனால் ஆந்திரா பக்கத்தில் இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஒரு நாள் வந்து நான் பேசுகிறேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயில் கேதர் பண்ணி தான் பேசணும். ஏன்னா இஸ்ரோ வந்து ராக்கெட் லான்ச் பண்ணும்போது மக்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். அது ஆன்லைன் மூலமாக தான் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் தான். அதுமாரி நீங்கள் 2 பேர் வர மாரி இருந்தால் 2 தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது இன்னும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்த பார்த்து முடிச்சிட்டோம். புலிகேட் லேக் புலிகேட் பேர்ட் சான்ச்சுரி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த இடம் சேஃப்டி வைஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியோட கூட்டி வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல வந்து சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை, லைட்டு எதுவுமே இல்லை. இது வந்து ரொம்பவே பெரிய லாங்கு. மேபி நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சுன்னா வச்சுக்கலாம். மெக்கானிக் செட்டு கூட இங்கே பக்கத்தில் இல்லை. அப்புறம் ஃபுட்டு அதுவும் இங்கே இல்லை. கடை எதுவுமே இல்லை. ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வழியில் எந்த ஒரு கடையும் நம்ம பார்க்க முடியல. பெட்டி கடை 1-2 இருந்தது. அதாவது தண்ணி ஜூஸ் வாங்குறதுக்கு இருந்தது. மற்றபடி மெயினான விஷயத்துக்கெலாம் நீங்கள் மெயின் ரோடுக்கு தான் போனோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய புலிகேட் லேக்கு தான் போய் பார்க்க போகிறோம். அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் ஃபுல் டீட்டெயிலும் வந்து கேதர் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நானே டேரெக்டாக விசிட் பண்ணி இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப தூரம் பைக் ட்ராவல் பண்ணி கடைசியாக எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பழவேற்காடு மீன் மார்க்கெட்டு அண்டு லேக்கு கிட்ட வந்திருக்கிறோம். இதுதான் மீன் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பயங்கரமாக எக்ஸ்போர்ட் நடக்குது. எல்லாமே பெரிய பெரிய வண்டியில் வந்து மீன் ஏற்றிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய போட் இருக்குது. போட் ரைடை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் வாங்க. மீன் மார்க்கெட்டை பார்த்துட்டோம். ஏகப்பட்ட பேர் மீன் வந்து போட்டு விற்கிறாங்க. எல்லாமே வந்து கூவி கொடுக்குறாங்க. 250 ரூபா 350 ரூபான்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் போட்டிங் ரைடு பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில். இந்த பறவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீம படத்துல வரோம் பாத்தீங்களா? எனக்கு அது மாரி வந்து இங்க செத்து போன மீன் எல்லாத்தையும் வந்து சரியான வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்குது. ஓகே,
गाइस பழவர்காடு லேக்குக்கு வந்துட்டோம். இங்க நிறைய போட் இருக்குது. நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போட்டிங் ரைட் பண்ணோம். எவ்வளவு சார்ஜ் பே பண்ணோம், எங்கெல்லாம் கூட்டி போவாங்க அப்படி நிறைய டவுட்லாம் வருதுல. எனக்கு அதே டவுட் வருது. அதெல்லாம் வந்து இங்க இருக்கிற லோக்கல் மீனவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்க எங்கெல்லாம் கூட்டி போவீங்க, எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க, எவ்வளவு நேரம் நாங்க எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த போட்டிங்லயே அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவர் மீட் பண்ணுவோம். என் பேர் ஆண்டனியா. எனக்கு வந்து 40 வயசு ஆகுது. 20 வருஷமா இந்த மீன் பிடி தொழில் செய்கிறேன். நீங்கள் போட்டிங் வரணுமா, மற்றபடி மீன் பிரச்சனை என்ன வேணுமென்னா, உங்களுக்கு என்னென்ன மீன் சாப்பிட்ணும், எது என்ன ரேட்டு எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி தருவேன். போட்டிங் போனால் ஐலாண்டு சிட்டி சைடு படம் எடுத்தாங்க, அந்த இடம் நல்லா இருக்கும். அங்கே போயிட்டு நான் செய்யணும்னா டென்ட்டு போடுவோம், பயிர் கேம்பு போடுவோம், சாப்பாடு நாங்கள் வீட்டில் வந்து அப்புறம் வீட்டில் செய்வாங்க, அது எடுத்து வரும். நண்டு தொக்கு, எறா தொக்கு, மீன் வறுவல், மீன் குழம்பு, ரசம், அப்பளம், மோர் குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், கேரட்டு பொரியல், இதெல்லாம் நாங்கள் எடுத்து வந்துடுவோம். காசு மட்டும் நம்ம நேரடியாக பேசிக்கலாம். எவ்வளோ நீங்கள் என்னென்ன சாப்பிடுன்னு தெரியாது. ஒரு ஆள் மேக்ஸிமம் 7 ரூபா பேசுவோம் நாங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா சமையல் சிக்கன் என்ன மட்டன் என்ன சொன்னால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவோம். இதுதான் போகும்போது இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது புலிக்கேட்டில். இந்த பறவை பாருமா, இந்த பறவை பார்க்கும்போது தெரியும். இந்த ஃப்ளமிங்கு, பாத்ராக்கு, வாத்து, கடல் புறா இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுவோம். அப்போ உங்களுக்கு புரியும் இது என்னென்ன நடக்குதுன்னு. அப்ப நாங்க எல்லாத்தையும் நான் பண்ணி தருவோம். என் பேரு ஆண்டனி. அவர் சொன்னது கேட்டீங்களா? உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்ல எனக்கே போட் ரைட் பண்ணி அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் ஆசையா இருக்குது. அமௌண்ட் இல்லாதனால கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலியோட வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த பழவர்காடு தான் கூட்டி வருவேன். கண்டிப்பா வந்து அங்க டென்ட் ஃபயர் கேம்ப் எல்லாம் போட்டு அதை நான் பிளாகா போடுவேன் உங்ககிட்ட. நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவரோட கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பழவர்காடுல தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா நீங்க டைரக்டா விசிட் பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பாடுலாம் பிஃபோரா அரேஞ்ச் பண்ணணும் சொல்லிட்டு இப்போதைக்கு இவர் நம்பரை தரேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை வேற யாரும் உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்துன்னா நீங்க டைரக்டா அவங்களே விசிட் பண்ணுங்க. ஆனா பழவர்காடு இந்த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த போட் ரைடு 20 நிமிஷம் கிட்ட போட் ரைட் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஐலாண்டு அங்க வந்து மீன் குழம்புலாம் ஜாலியா வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே. கண்டிப்பா கைஸ் இந்த வீக்கெண்டு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த போட் ரைடு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் வந்தீங்கன்னா அதுக்காக சொல்றேன். இந்த வீக்கெண்டு நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போட்டிங் ரைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பழவர்காடுக்கு வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாம் பிளானோட வாங்க. அவரோட கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்பிளேல கொடுத்துருப்பேன். கால் பண்ணிட்டு ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் வரீங்கன்னா பிஃபோரா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.